Hi, namaste. நான் உங்க friend ஜெயா ஸ்ரீனிவாசன். Welcome to Veggies Recipe. இன்னைக்கு வந்து no onion, no garlic. அதுல வந்து இன்னைக்கு பனீர் பட்டர் மசாலா நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். வெங்காயமும் பூண்டும் இல்லாம செம்ம டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஜஸ்ட் குக்கர் வச்சு பண்ணாலே ரெடி ஆயிடும். ஒரு சைடு சப்பாத்தி பண்ணிட்டு இன்னொரு சைடு இதை வச்சிட்டீங்கன்னா ரெண்டுமே அட் டைம் உங்களுக்கு முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நல்லா கிரீமியா பண்ணக்கூடிய இந்த பனீர் பட்டர் மசாலா குவிக்காவும் ஈஸியாவும் பண்ணலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி, பூரி, நான் இதோட பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். ஜீரா ரைஸ், புலாவ் அதோடையும் ரொம்ப சூப்பரா இருக்கும். வெங்காயம் பூண்டு இதுவும் சாப்பிடாதவங்களால கூட கண்டிப்பா இந்த பன்னீர் ரெசிபியை டேஸ்ட் பண்ண முடியும். லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு பர்ஃபெக்டான ரெசிபி. வீட்டில் இருக்கிற இன்கிரியன்ஸ் வச்சு சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர்ல 50 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு ஜஸ்ட் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கசகசா 1 டீஸ்பூன், தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துட்டு இருக்கேன். அது இந்த மாதிரி 2 கட் பண்ணி நான் அடுக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி அடுக்கிக்கோங்க. எதனால அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு தக்காளி மேல போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன், அது ஒரு 2 தக்காளி மேல அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விட்டுருங்க. மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் இன்னொரு தக்காளி மேல போடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக, அதுவும் அதோட சேர்த்து போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் இன்னொரு தக்காளி மேலே போட்டுடலாம். தேங்காய் துருவல் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, மொத்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இப்போயே நம்ம ஆட் பண்ணிட போகிறோம். குக்கரை மூடிட்டு 3 விசில் வரட்டும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பன்னீர் 200 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஹோம்மேட் பன்னீர். வீட்டிலேயே பன்னீர் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது இப்போ நமக்கு எந்த மாதிரி பீசஸ் வேணுமோ, எந்த சைஸில் வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். வீட்லேயே பண்ணுற பன்னீர் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப வந்து கம்மி விலையில் நல்ல ஹைஜீனிக்காக நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸி தான். நம்ம மீடியம் சைஸ் பீஸ் தான் கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் எடுக்கிற பன்னீர் அப்படிங்கிறனால இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். குக்கர் 3 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆச்சு, செக் பண்ணி பார்த்துட்டோம். மூடியை திறந்து பார்த்துடலாம். பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. நான் மல்லித்தூள் மிளகாத்தூள் இல்லாமல் தக்காளி மேலே போட சொன்னதுக்கு காரணம் வந்து நம்ம சாதாரணமாக போட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தக்காளி மேலே இருந்ததுன்னா தீயாது, ப்ளஸ் பர்ஃபெக்டாக அந்த மசாலாலாம் நல்லா வெந்துடும். பச்சை வாசனையும் போய்ட்டு நமக்கு வேலையும் மிச்சமாகும். வதக்க வேண்டிய வேலை இல்லை. தக்காளி சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒருவேளை தண்ணி ஆட் பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னா தண்ணி ஆட் பண்ணி கூட நம்ம அரைச்சிக்கலாம். ஆனால் அவசியம் இருக்காது. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். என்ன நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. எந்த கலருமே நம்ம ஆட் பண்ண கிடையாது. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதே குக்கர் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிப்போம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகத்தை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், இதையும் நல்லா பொரிய விட்டுருவோம். இதுலேயே வந்து 2 சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு மசாலா இலை 2 பிச்சு போட்டுக்கலாம். இதெல்லாம் வேண்டான்னா கூட வெறும் ஜீரகம் பெருங்காயம் மட்டும் கூட தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி போட்டுக்கலாம். அது நல்லா வாசனைக்காக. அதையும் நல்லா கொஞ்சம் லேசாக வதக்கிப்போம். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி துருவல் ஆட் பண்ணுறேன். இஞ்சி துருவல் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் குக்கரை தக்காளி எல்லாம் வச்சோம் இல்லையா, அதிலே ஆட் பண்ணிருக்கணும், நான் மறந்துட்டேன். நீங்கள் பண்ணும்போது இஞ்சியும் அங்கேயே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வதக்க வேண்டிய வேலை இருக்காது, இன்னும் ஈஸியாக இருக்கும் வேலை. இஞ்சி தீயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு ஃபுல்லாக குக்கரில் ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேயே ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா எல்லாமே கசகசா முந்திரி எல்லாமே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அது கொஞ்சம் 2 நிமிஷம் கொதிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வந்து உங்களுக்கு இந்த கிரேவி எவ்வளோ திக்காக வேணுமோ அது தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். கன்சிஸ்டன்சி வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா சூடு ஆறும்போது இன்னும் கூட திக்காகும். அதனால இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் அது நல்லா கெட்டியாடு. இப்பயே பாருங்களேன், ஒரு கொதி வந்ததுமே எப்படி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சாச்சு இல்லையா. உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. தேவையாக இருந்தால் இப்போயே நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் பீசஸ் எல்லாம் உடையாத அளவுக்கு ஜென்டலாக நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரே 1 நிமிஷம் கொதிச்சா போதும். பன்னீர் போடுறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம், பன்னீர் போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம், அவ்வளோதான். 2 நிமிஷம் போதுமானது. ஏன்னா இதில் பச்சை வாசனை இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாமே குக்கரில் நல்லா வேக வச்சுட்டோம். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வாசனையாக இருக்கும். போட்டுட்டு ஒரே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வெங்காயம் பூண்டு போட்ட பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கசூரி மேத்தி, அதாவது வெந்தயக்கீரை ட்ரைட் ஃபார்மில் இருக்கிறது,
1 டீஸ்பூன் அளவுக்கு கையில் இப்படி நல்லா தேய்ச்சி விட்டு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா சூப்பராக க்ரீமியாக நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா சர்விங்க்கு ரெடி. குவிக் அண்ட் டேஸ்டியா பண்ணக்கூடிய இந்த ரெசிபி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.